இருதய ரேகை பாருங்க. இந்த சார்ட்ல நல்ல ஒரு கேவ் ஷேப்ல சனீஸ்வரன் மேடுக்கும், குரு மேடுக்கும், குரு விரலுக்கும், சனீஸ்வரன் விரலுக்கும் இடுக்குல பயணிச்சுன்னா, இவங்க வந்து சம்பாரிச்சது எல்லாத்தையுமே பார்க்கும்போது கடைசி காலங்கள்ல விரயத்தை பண்ணிடுவாங்க. இவங்க சம்பாரிப்பாங்க, மத்தவங்கள நம்பி செயல்படுவாங்க. அதனால இவங்களுக்கு விரயங்கள் ஏற்படும். அதில வந்து இன்னும் குருமேடும், புதன் மேடும் அந்த அளவுக்கு சிறப்பற்ற அமைப்பில இருந்ததுன்னா, வயதான காலத்தில பார்க்கும்போது நினைவாற்றல் சொல்லக்கூடியது இழக்கக்கூடிய அமைப்புன்ற மாரி கொண்டு வரும். இவங்க பேசக்கூடிய பேச்சுகள் தடுமாற்றங்கள் ஏற்பட சொல்லக்கூடிய அமைப்பு. அதிலயும் இவங்க வந்து பார்க்கும்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பற்ற அமைப்புன்ற மாரி ஏற்படும். இவங்களும் குழப்பிப்பாங்க, மத்தவங்களையும் குழப்பிப்பாங்க. அந்த மாரி ஒரு அமைப்பு தான் இந்த மாரி இருதய ரேகை இருக்கக்கூடியவங்களுக்கு. அப்ப இந்த மாரி ரேகை இருக்கிறவங்க நல்ல ஒரு கேரக்டர், நல்ல ஒரு பெண்மணி, நல்ல ஒரு ஆண் சொல்லக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. ஆனா, இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே பார்க்கும்போது, கொஞ்சம் மன ரீதியான விஷயங்கள்ல ஒரு சென்டிமென்ட் டைப் சொல்லக்கூடியவங்க. அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள ஒருத்தங்க இந்த மாரி சொன்னாங்கன்னா, இன்னொருத்தவங்களும் இன்னொரு ஐடியா சொன்னாங்கன்னா, எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு ஒரு குழப்பமான நிலையில இவங்க வந்து இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதுவும் வயதான காலத்தலாம் பார்க்கும்போது, இவங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம்ன்ற மாரி ஏற்படும். இந்த மாரி கைரேகை இருக்கக்கூடியவங்க, நம்பகத்தன்மை உள்ள மனிதனும் இவங்க ஐடியாக்கள ஷேர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணாங்கன்னா சிறப்பா இருக்கும். ஆனா நல்ல ஒரு கேரக்டர், நல்ல ஒரு மனிதன் சொல்லக்கூடியவங்க, இந்த மாரி ரேகை இருக்கிறவங்களும் சிறப்பா இருப்பாங்க. ஆனாலும், சில விஷயங்கள்ல இவங்க ஏஜ் ஆன பிறகு ஒரு 60 பிளஸ் ஆகக்கூடிய காலத்துலேருந்து இவங்களுக்கு சில விஷயங்கள்ல இந்த மாரி ரேகை இருக்கக்கூடியவங்க, ஒரு மன அழுத்தங்கள பயணிக்கக்கூடிய அமைப்புன்ற மாரி தான் வராங்க.